வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த முதுகலை ஆசிரியர் தேர்விற்கான பாடத்திட்டம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. வெற்றியாளர்களாக இருந்து கொண்டு இதை பார்த்து இன்னும் ஆர்வமுடனும் புது உத்வேகத்துடனும் தயாரிக்க ஆரம்பித்திருப்பீர்கள் என நம்புகிறேன். சில மாற்றங்கள் அப்படிங்கிறத விட நிறைய ஆழ்ந்து படிக்க வேண்டிய வகையில் இந்த பாடத்திட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில விஷயங்கள், அதாவது ஒரு 50% 50 முதல் 60-70% வரை அதில் உள்ள செய்திகள் இருந்தாலும் கூடுதலாக நாம் படிக்க வேண்டியது அதிகமாக இருக்கிறது. அதனால் முனைப்புடன் உங்கள் தேடுதல் வேட்டைகளை தொடங்கி ஆர்வமுடன் படித்து சோர்வை விலக்கி வெற்றி எனும் கனியை ருசிக்க வாழ்த்துக்களை கூறி இந்த புதிய பாடத்திட்டத்தை குறித்த ஒரு அலசலை பார்ப்போம். அழகு 1 ஏற்கனவே நம்ம பார்த்தது அதாவது பழைய பாடத்திட்டத்தில் உள்ளது போல் மொழி வரலாறு அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் இன்னும் கூடுதலாக நமக்கு வேறு செய்திகளும் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது திராவிட மொழிகள் பழைய செய்தி உள்ளது தான், பழைய பாடத்திட்டத்தில் உள்ள ஒன்று. தமிழ் மொழியின் தொன்மை, தமிழ் மொழியின் தனித்தன்மை, தமிழின் கிளை மொழிகள், இது எல்லாமே பழைய பாடத்திட்டம் தான். ஆனால் இதில் இருக்கிறது தமிழும் உலக செம்மொழிகளும், புதைபொருள் ஆய்வு, பண்பாட்டு பரவல், இதெல்லாம் நாம் புதிதாக பார்க்க வேண்டிய பகுதி. இன்னும் செய்திகள் அதிகமாக சேகரிக்க வேண்டிய ஒரு பகுதி. பழைய பாடத்திட்டத்தில் நாம் பார்த்தோமே ஆனால் அழகு 1 அழகு 2 இரண்டுமே மொழியை குறித்த மொழியியலாகவே இருந்து கொண்டிருந்தது. பிரிவு 2 சொற்றொடர் அமைப்பு, சொற்பொருள் மாற்றம், பேச்சு தமிழும் எழுத்து தமிழும், கடன் வாங்கல், கலைச்சொல்லாக்கம், இது போன்ற பிரிவுகள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருந்தது. ஆனால் மொழி வரலாறு என்பதில் நாம் கூடுதலாக, அதாவது தமிழ் மட்டுமல்லாமல் உலக செம்மொழிகளும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறதுனால நாம் உலக செம்மொழிகளை பற்றிய செய்திகளும் படிக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் புறப்பொருள் ஆய்வு, புதை பொருள் ஆய்வு என்று இருப்பதால் அந்த ஆய்வுகளை குறித்த செய்திகளும், பண்பாட்டு பரவல், இந்த செய்திகள் எல்லாம் கூடுதலாக நாம் ஆர்வமுடன் படிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா அழகு 2 பழைய பாடப்பிரிவில் நமக்கு அழகு 6 கொடுக்கப்பட்ட இந்த சங்க இலக்கியம், இதெல்லாம் சங்க இலக்கியம், மொத்தம் சங்க இலக்கியமும் சங்கம் மருவிய கால இலக்கியமும் அப்படிங்கிற பகுதி இப்போது அழகு 2 கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு நூல்கள். இதை பார்த்தோன்னா நம்ம கடந்த பழைய பாடத்திட்டத்தில் அழகு 7 பார்த்தோம், காப்பியங்களோடு சேர்ந்து வந்திருந்தது. ஆனால் இப்பொழுது அழகு 2 கொடுக்கப்பட்டு இருக்கிறது சங்க இலக்கியத்தோடு சேர்த்து. அதோடு மட்டும் இல்லாமல் பாருங்கள், இவற்றின் காலம், தொகுப்பு முறை, பாடுபொருள், அகநூல்கள், புறநூல்கள், அகப்புற நூல்கள், அறநூல்களின் சிறப்பு. அறநூல்கள் ஏற்கனவே முன்னாடி நம்ம பார்க்கும்போது 11 கீழ்கணக்கு நூல்கள் இதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம என்ன செஞ்சோன்னா நீதி நூல்களின் சிறப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே அதே தான் அறநூல்களின் சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை, இந்த நூல்கள் எல்லாமே சேர்த்து நாம் என்ன செய்ய வேண்டிய படிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அதனால் அந்த நூல்களுடைய தொகுப்புகளையும் சேகரித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்த்தோமே ஆனால் அழகு 3 காப்பியங்கள். இது கடந்த பழைய பாடத்திட்டத்தில் அழகு 7 இடம்பெற்றிருந்தது. 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள், இதெல்லாம் இதில் அழகு 9 8 இடம்பெற்றிருந்த இந்த புராணங்கள், இந்த செய்திகளும் இப்பொழுது அழகு 3 கொடுக்கப்பட்டிருக்கிறது. கம்பராமாயணம், 50 காப்பியம், 5 காப்பியம், புராணங்கள், பிற்கால காப்பியங்கள், அடுத்து ரச்சனி யாத்திரிகம், தேம்பாவணி, நலவெண்பா, சீராபுராணம், இயேசு காவியம், இதோடு மட்டும் இல்லாமல் இவற்றின் காலம், ஆசிரியர் வரலாறு, நூலின் மையப்பொருள், பதிப்புகள், உரைகள். அப்போ அந்த நூல்களை குறித்த அத்தனை செய்திகளையும் நாம் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ நூலினுடைய மையப்பொருள் என்ன அப்படிங்கும்போது நூலில் இருக்கக்கூடிய செய்திகள் ஓரளவேனும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து பதிப்புகள், உரைகள், அதில் பலவிதமான பதிப்புகளும் உரைகளும் வந்திருக்கும். அந்த பதிப்புகள், உரைகளை குறித்த செய்திகளையும் நாம் தொகுத்து படிக்க வேண்டும்.
அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது அழகு 4 பக்தி இலக்கியம். இதை பற்றி பழைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாடத்திட்டம் வந்து பக்தி இலக்கியங்கள் பிரிவு 8 அழகு 8ல் இடம்பெற்று இருந்தது. இப்போது வந்து நமக்கு அழகு 4ல் கொடுத்துருக்குறாங்க. பழைய இதுன்னு பார்த்தோன்னா பக்தி இலக்கியம், தேவாரம், திவ்ய பிரபந்தம், திருமந்திரம், திருப்புகழ், பட்டினத்தார், தாயுமானவர், அருணகிரிநாதர், கம்பராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், தல புராணங்கள். அப்புறம் அதோடு சேர்த்து வந்து நமக்கு சிற்றிலக்கியங்கள் இதெல்லாம் வந்து இதோடு சேர்த்தே கொடுக்கப்பட்டு இருந்தது. சிற்றிலக்கியங்கள் 96 வகை பிரபந்தங்கள், கலம்பகம் இதெல்லாம். ஆனால் இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா சிற்றிலக்கியங்கள் அழகு 5ல் தனியாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதில் நம்ம பார்க்குறது அந்த இயல்களில் உள்ள அதே மாதிரியான செய்தி தான். பிரிவு 8ல் கொடுக்கப்பட்டிருந்ததை அப்படியே பிரிவு 4 அப்படிங்கிற பெயரில் 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம், அப்புறம் இவற்றுடைய அமைப்பு, ஆசிரியர்களின் வரலாறு, பதிப்புகள், உரைகள். அப்போது நம்ம கூடுதலான கவனம் ஒவ்வொரு இயல்லையும் நாம் எதன் பக்கம் செலுத்த வேண்டியிருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பதிப்புகள், உரைகள் பக்கம் கொஞ்சம் அதிகமாகவே செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா சித்தருடைய பாடல்கள், அதுக்கப்புறம் தாயுமானவர். இது பழைய சிலபஸ் தான். இதில் உள்ள அந்த பாடத்திட்டத்தில் அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். இதில் கூடுதலாக நாம் படிக்க வேண்டிய செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பதிப்புகள், உரைகள் தான். இது நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி படித்தால் சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அழகு 5. இந்த அழகு 5ல் வந்து அழகு 5 சிற்றிலக்கியங்கள். அதாவது இது பழைய பாடத்திட்டத்தின்படி பார்த்தோன்னா பிரிவு 8லே ஒரு பிரிவாக கொடுக்கப்பட்டிருந்தது. இது இப்போ தனி ஒரு பிரிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பழைய பாடப்பிரிவுகளில் கொடுத்துருந்ததில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ், இஸ்லாம், கிறிஸ்தவம், சித்தர்கள், சமய சீர்திருத்தம் இது எல்லாம் அப்படி மொத்தமாக கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறதுல அந்த தனிப்பாடல்களும் சேர்த்தே வந்திருக்கிறது. அதாவது 96 வகை சிற்றிலக்கியங்கள், அதனுடைய அறிமுகம், அடுத்து கலம்பகம், உலா, தூது, பிள்ளைத்தமிழ், குறவஞ்சி, பரணி, பல்லு இவற்றின் அமைப்பு, ஆசிரியரின் வரலாறு, காலம், சிறப்பு கூறுகள் அதான். இதில் எல்லாத்துலேயுமே இந்த செய்திகள் கூடுதலாக இடம்பெற்றிருக்கிறது. நாம் முன்னாடி படிக்கும்போதும் இதை படிச்சிருப்போம் அப்படின்னா நம்மளுடைய பாடத்திட்டத்தில் இது குறித்த செய்தி இடம்பெற்று இருக்காது. ஆனால் இங்கே பாடத்திட்டத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆசிரியர் வரலாறு, காலம், சிறப்பு கூறுகள் அப்படின்னு. அப்போ இந்த பகுதியில் நாம் எவ்வளோ கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தனிப்பாடல்கள். இது காலமேக புலவர், ஔவையார், கம்பர், ராமச்சந்திர கவிராயர், பலபட்டடை சொக்கநாத புலவர் இவங்கெல்லாம் அந்த சிற்றிலக்கியங்கள் பாடிய புலவர்கள். இவர்களுடைய தனிப்பாடல்களும் நிறையவே என்ன செய்யுது, தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளையும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா அழகு 6. கடந்த முறை அழகு 6ல் வந்து எது இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய பாடத்திட்டத்தில் சங்க இலக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த இக்கால இலக்கியம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த நாடக இலக்கியம் பிரிவு 10ல் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்த செய்தி. இப்போ இங்கே வந்து கவிதை, சிறுகதை, நாடகம் இதில் பாருங்கள் தனித்தனியாகவே கொடுத்துட்டாங்க. பாரதியார், கவிமணி தேசிக விநாயகனார், பாரதிதாசன், முடியரசன், சுரதா, நாமக்கல் கவிஞர், ராமலிங்கனார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயணகவி, கண்ணதாசன், மருதகாசி, வாலி, அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்பன், மேத்தா இது எல்லாமே வந்து கடந்த முறை புது கவிஞர்கள் அப்படிங்கிற பகுதிகளில் நாம் பார்த்த ஒன்று தான் பழைய பாடத்திட்டம்படி. இதில் எந்த ஒரு மாற்றமும் அதிகமாக இடம்பெறவில்லை. அதே தான் இங்கேயும் இருக்கிறது. சிறுகதையிலும் வாவேசு ஐயர், புதுமை பித்தன், மௌனி, PS ராமையா, அழகிரிசாமி, வள்ளிக்கண்ணன். இதில் கூடுதலாக நமக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சிறுகதைகள் நிறைய வந்து இந்த ஆசிரியர்களுடைய சிறுகதைகள்லாம் நம்ம பள்ளி பாட புத்தகத்திலையுமே நிறைய என்ன செஞ்சுருக்கு, இடம்பெற்றிருக்கு. கொஞ்சம் அந்த பக்கத்துலேயும் பார்த்து அதில் இருக்கிற செய்திகளையும் முதல்ல ஒரு குறிப்பாக எடுத்து வைத்து படிப்பது நல்லது. அடுத்து பார்த்தோன்னா புதினம். இந்த 6வது இயலிலேயே தான் இது தொடர்ச்சியாக இடம்பெற்றிருக்கிறது. புதினம், நாடகம், அப்புறம் விருதுகள் எல்லாமே இதில் இடம்பெற்றிருக்கிறது. முதல்ல வந்து நாடக இலக்கியம், தோற்றம், வளர்ச்சி, அப்புறம் மனோன்மணியம் இதெல்லாம் அப்போவே நமக்கு கொடுத்துருந்த ஒன்று தான். அதே இதில் மயூரம் வேதநாயகம் பிள்ளை, ராஜம் ஐயர், மாதவையா,
இந்த பகுதியில் எந்த மாற்றமே இல்லை. இது அப்படியே வரிசையாக என்ன செஞ்சிட்ருக்கு, நம்ம பழைய பாடத்திட்டத்தில் உள்ள அந்த இயல் தான். இயல் வந்து 10வது இயலில் நம்ம பெரும்பான்மையாக இந்த செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருப்போம். அதில் உள்ள செய்தியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கூடுதலாக இதை பயன்படுத்திக்கலாம். அதோட கூடுதலாக நாம் படிக்க வேண்டியது தமிழக அரசினுடைய விருதுகள் எல்லாம் நம்ம ஓரளவுக்கு படிச்சிருப்போம். இந்த கவிஞர்களுடைய, இந்த நாடக ஆசிரியர், இந்த சிறுகதை ஆசிரியர், இவர்களுடைய விருதுகள் என்ன அப்படிங்கிறத. ஆனால் இங்கே தனிப்பட்ட முறையில் தமிழக அரசு, அப்புறம் ஞானபீடம் மற்றும் சாகித்ய அகாதமி விருது பெற்ற படைப்புகள், இதெல்லாம் வந்து அந்த படைப்புகளை படிக்கும்போது அந்த படைப்புகளை குறித்த செய்தியையும் அந்த படைப்புகளுக்குரிய ஆசிரியர்களை பற்றிய செய்தியையும் கூடுதலாக நாம் சேகரித்து படிப்பது சிறப்பாக அமையும். அடுத்ததாக அழகு 7, அதாவது நம்மளுடைய இலக்கண பகுதி கடந்த பாடத்திட்டத்தில் 3வது 4வது இயல்களில் இடம்பெற்றிருந்தது. இப்போ இதை அப்படியே வந்து என்ன செஞ்சுருக்காங்க, 7வது இயலில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் பாருங்கள், இலக்கணத்தில் 5 இலக்கணம் மொத்தத்தையும் கொண்டு வந்துட்டாங்க ஒரே இதில். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த 5 இலக்கணத்தையும் ஒன்றாக கொண்டு வந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் பாட்டியல் நூல்கள், புலமை இலக்கணம், கூடுதலான செய்தி. இலக்கணத்தில் நமக்கு எழுத்து, சொல் வந்திருக்கும். அதில் வந்து நன்னூல், தொல்காப்பியம் நம்ம படிச்சிருப்போம். அப்புறம் அணி அப்படின்னு சொன்னோடனே தண்டி அலங்காரம் படிச்சிருப்போம். அதாவது முன்னாடி இருந்த பழைய பாடத்திட்டத்தில். அப்புறம் நம்பியக பொருள், புறப்பொருள் வெண்பா மாலை, இதெல்லாம் நாம் படித்த ஒரு பகுதி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நியமன தேர்வில் கொடுக்கப்பட்ட பகுதி போல் இந்த பாட்டியல் நூல்கள், புலமை இலக்கணம், அப்புறம் வந்து யாப்பருங்கல காரிகை நம்ம படித்தோம். இங்கே யாப்பருங்கலமும் சேர்த்து என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நம்பியக பொருள், புறப்பொருள் வெண்பா மாலை, தண்டி அலங்காரம். அப்போ எழுத்து சொல்னு வரும்போது கட்டாயமாக நம்ம என்ன செஞ்சுருக்கணும், தொல்காப்பியம், நன்னூல், இது ரெண்டையும் படிச்சிருக்கணும். அப்போ நூல்கள், சேகரிக்க வேண்டிய நூல்கள் பெரும்பாலும் நம்மிடம் வந்து தொல்காப்பியமாக இருக்கலாம், நன்னூலாக இருக்கலாம், யாப்பருங்கல காரிகை, நம்பியக பொருள், புறப்பொருள் வெண்பா மாலை, தண்டி அலங்காரம், இது எல்லாம் இருக்கும். இப்போது யாப்பருங்கலம் இருக்காது. புலமை இலக்கணத்தை சேகரிக்கணும். அப்புறம் பாட்டியல் நூல்கள், பன்னிரு பாட்டியல், இந்த பாட்டியல் நூல்களையும் நாம் சேகரிக்க வேண்டும். இலக்கணத்தை பொறுத்தவரை மூல நூல்களை வாங்கி மூல நூல்களிலிருந்து நாம வினாக்கள் எடுத்து படித்தால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ உண்மை. அடுத்ததாக இருக்கிறது அழகு 8, திறனாய்வு. இதுவும் நமக்கு பிரிவு 10ல் கடந்த முறை உள்ள பாடத்திட்டத்தில் இருந்தது. புதிய பாடத்திட்டத்திலும் அதிலே தான் திறனாய்வினுடைய விளக்கம், வரையறை, பயன்கள், புதிய போக்குகள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுமாதிரி திறனாய்வினுடைய வகைகளும் நமக்கு சில கொடுக்கப்பட்டிருக்கு. பகுப்பு முறை, விளக்க முறை, மதிப்பீட்டு முறை, ஒப்பீட்டு முறை, பாராட்டு முறை. அப்புறம் அணுகுமுறைகள் பார்த்துங்க, அறவியல், சமூகவியல், வரலாற்றியல், உளவியல், மானிடவியல், தலித்தியம், பெண்ணியம், அமைப்பியல், இந்த செய்திகள் எல்லாம் நம்ம திறனாய்வை குறித்து, இந்த திறனாய்வின் வகைகளை குறித்து படித்திருப்போம். ஆனால் பல தேர்வுகள்லையும் இது சம்பந்தப்பட்ட இந்த அணுகுமுறைகள் சம்பந்தப்பட்ட வினாக்களும் இடம்பெற்றிருக்கிறது. வினாக்கள் திறனாய்வை பொறுத்தளவுக்கு வினாக்கள் எப்போதுமே எங்கேருந்து எடுக்கப்படுகிறது என்பது போல தான் இருக்கும். அதுக்கு இந்த தலைப்புகளே அங்கே வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அணுகுமுறைகள் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்குறாங்க. அதனால் திறனாய்வு சம்பந்தப்பட்ட புத்தகங்களை தொகுத்து சேகரித்து படிப்பது சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புறவியல், இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய புதிதான இது. இந்த அழகு 9, அழகு 10, இது ரெண்டும் நமக்கு புதிதான ஒரு செய்தியாக என்ன செய்கிறது, அந்த மொத்த பாடத்திட்டத்திலும் முழுமையாக மாற்றமுள்ள ஒரு பாடத்திட்டமாக இந்த 2 அலகுகளும் இடம்பெற்றிருக்கிறது. நாட்டுப்புறவியல் பாடல்கள், கதைகள், கதைப்பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகள், விளையாட்டுகள், சடங்குகள், நம்பிக்கைகள், திருவிழாக்கள், வழிபாட்டு முறைகள், இதெல்லாம் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து நியமன தேர்வில் இருந்த பகுதி தான். அதே மாதிரி தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள். ஆமாம், இன்று வந்து அறிவியல் வந்து அதிக அளவில் என்ன செய்யுது, அறிவியல் தமிழ், கணினி தமிழ் நம்ம வந்து படிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அதனால் அதனோடு தொடர்புடைய அந்த இதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படங்கள், இணையத்தமிழ், கணினி தமிழ், அறிவியல் தமிழ், தொல்லியல், இந்த தொல்லியலை குறித்து எல்லா பகுதியுமே முக்கியமான பகுதிகளாகத்தான் இடம்பெற்றிருக்கு. அதனால் எல்லா செய்திகளையும் தெளிவாக முதலில் புத்தகங்களை சேகரித்து கொண்டு அது சம்மந்தப்பட்ட பகுதிகள் எல்லாமே இப்போ இந்த பகுதிக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், கொஞ்சம்
இதில் உள்ள பகுதியை கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா சிறப்பு தமிழில் அந்த இயல்கள்லாம் தனித்தனியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படங்கள், இணையத்தமிழ், கணினி தமிழ், அறிவியல் தமிழ், இதை குறித்த செய்திகள்லாம் கொஞ்சம் இடம்பெற்று இருக்கிறது. அதை நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், தேர்வுக்கு பயன்படுத்திக்கலாம். அதோடு அது மட்டும் போதுமா அப்படின்னா அது மட்டும் காணாது. இன்னும் நிறைய புத்தகங்கள் என்ன செய்ய வேண்டும், சேகரிக்க வேண்டும். கூடுமான வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன செய்கிறேன், என்னென்ன புத்தகங்கள் அப்படிங்கிற புத்தக பட்டியல் விரைவில் வெளியிட முயற்சிக்கிறேன். தொடர்ந்து மன சோர்வு இல்லாமல் இதுவரைக்கும் உள்ள செய்திகளை தெளிவாக ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இனியும் இந்த செய்திகள் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து கட்டாயமாக வந்து என்னது, வெற்றி நம் கையில் தான். அதனால் வெற்றி பெறுறதுக்கு வந்து இதெல்லாம் தடையாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெற்றி பெற தடையாக இருப்பது என்ன அப்படின்னா, என்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், எப்படி நான் வந்து இவ்வளோ பகுதியும் படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு தடுமாற்றமும் மட்டும்தான். தன்னம்பிக்கையோடு நம்ம படித்தோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான புது புது விதமான சட்டங்களும் நெறிமுறைகளும் பாடத்திட்டங்களும் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் போட்டிகள் நிறைந்த ஒரு இடத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். விடாமுயற்சியோடு படித்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. இந்த சேனலில் தொடர்ந்து வந்து இது பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிந்தவரை பிஜிடிஆர்பிக்கு முதுகலை ஆசிரியருக்கு தேவையான வினாக்கள், புத்தகங்களை பற்றிய செய்திகள் முடிந்தவரை நான் பதிவிட முயற்சிக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.